77வது குடியரசு தினம் கட்சியில இருக்கவங்களுக்கு தொண்டு செய்யறவங்களுக்காக ரொம்ப தமிழகம் எங்கும் சிறப்பாக கொண்டாட வேண்டிய முக்கியமான தினம். அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை இந்தியா ஏத்துக்கிற தினம். அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமான தினம். இதுல என்ன முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளை யார் ஆண்டுகிட்டு இருந்தாங்களோ அவங்க முக்கியமா நாளைக்கு டெல்லிக்கு வராங்க. அதாவது யூரோப்பியன் யூனியன் சொல்லுவோம். அவங்க நம்ம நேரடியா இனிமேல் எந்த ஒரு வித்தியாசம் இல்லாம ட்ரேட் டீல்னு சொல்லுவோம். ஸோ அதை சைன் பண்ற வராங்க. அதனால இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம். நம்மளை ஆண்டுட்டு இருந்த வெள்ளையர்களை இப்ப நம்ம பக்கம் வராங்க. நம்மளை சமமா பார்க்குறாங்க. முன்னாடி சைனாவை தான் பார்ப்பாங்க, இல்லை அமெரிக்கா பார்ப்பாங்க, நம்மளை ஒரு மாதிரி ஒதுக்கி வச்சிருந்தாங்க. இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பு. இது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் சிறு சிறு தொழில் செய்கிறீங்க இல்லையா, அது இனிமேல் நேராக ஐரோப்பாவுக்கு போய் சேரும். உதாரணத்துக்கு பிரான்ஸில் தமிழர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்கள் வீட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க தட்டை நல்லா செய்வாங்களா இருக்கும், இல்லை கைமுறுக்கு சுற்றுவாங்களா இருக்கும். இதை அவங்களுக்கு நேரடியாக நம்ம அனுப்பி வைக்கலாம். எப்படி உங்கள் ஊர்லேருந்து சிவகாசிக்கு அனுப்பி வைப்பீங்க, இல்லை உங்கள் ஊர்லேருந்து சென்னைக்கு அனுப்பி வைப்பீங்க, அந்த மாதிரி கரெக்டாக போட்டு பார்த்து அனுப்பி வைக்கலாம். இதனால ஒரு ஒரு பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாட்டில் சரி இந்தியா முழுக்க வரும். எந்த ஒரு தொழில்னாலும் நீங்கள் இப்போ ஐரோப்பாவில் போய் நீங்கள் நேரடியாக தொடங்க முடியும். சமமாக இங்கே எப்படி நீங்கள் தொழில் தொடங்குங்களோ அதே மாதிரி அங்கே போய் உங்களால் தொடங்க முடியும். இங்கே இருக்கிற பொருளை அங்கே ஏற்றுமதி பண்ண முடியும், அங்கே இருக்க பொருளை இங்கே இறக்குமதி பண்ண முடியும். முருங்கைக்காய் ஐரோப்பாவிலே கிடைக்காது. வெறும் முருங்கைக்காவை நீங்க உங்க அக்கம் பக்கத்துல இருக்கிற சந்தையில போய் விற்கிறத விட நேரடியா இப்ப நீங்க லண்டனுக்கே அனுப்பலாம். அப்படி இருந்து பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம பொருளாதார நஷ்டம் இல்லாம ஒரு வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு 77வது குடியரசு தினத்துல நமக்கு கொடுக்கிறாரு மோடி. இதை விட என்னங்க பெரிய வெற்றி வரும்? 77வது குடியரசு தினத்தை நம்ம சிறப்பா கொண்டாடணும். அம்பேத்கர் இருந்தாலும் மோடியை ஒரு கட்டி பிடிச்சு ஒரு முத்தம் கொடுத்திருப்பார். மறைமுகமா வேலை பார்க்கறது மோடி அரசாங்கம். தேசத்துக்காக வேலை பார்க்கறது மோடி அரசாங்கம். உங்க ஏரியாவில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி ஆளுங்களை யார் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவங்க தான் தமிழ்நாட்டை சீரமைக்க போறாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம வேலை பார்க்குறவங்க பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க. வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டும் தமிழகம்.